சத்தான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து வரும் இன்றைய தலைமுறையினர் இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் வீடியோக்களை பார்த்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவு மற்றும் தின்பண்டங்களை சாப்பிடுவதை ட்ரெண்டாக மாற்றி உள்ளனர். இவ்வாறு செய்வதால் இளம் வயதிலேயே மாரடைப்பு ஏற்படுவது உள்ளிட்ட கொடிய நோய்களுக்கு இளம் தலைமுறையினர் ஆளாகின்றனர். மேலும் இளம் வயதிலேயே உடல் பருமன் பிரச்சனைகளை சந்திக்கும் மக்கள் பின்னர் தங்கள் உடல் எடையை குறைக்க தீவிர முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு செய்பவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழக்கும் சம்பவங்கள் நடக்கின்றன. அது போன்ற சம்பவம் ஒன்று கேரளாவில் நடந்திருக்கிறது. கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீநந்தா. 18 வயதான இவரின் உடல் எடை அண்மை காலங்களில் அதிகரித்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர் உடல் எடையை குறைக்க முடிவு செய்தார். இதற்காக தகுந்த மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெறாமல் எப்படி உடல் எடையை குறைக்க வேண்டும், உடல் எடை குறைய என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த வீடியோக்களை அவர் தேடி தேடி பார்த்து வந்தார். மேலும் அந்த வீடியோக்களில் கூறுவது போல் தனது அன்றாட உணவு பழக்கத்தை மாற்றினார் ஸ்ரீநந்தா. கடந்த 6 மாதங்களாக உடலுக்கு தேவையான சத்தான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்த ஸ்ரீநந்தா வெறும் நீர் ஆகாரங்களை மட்டுமே குடித்து வந்துள்ளார். இதனால் நாளடைவில் அவரது உடல் எடை எதிர்பார்த்ததை விட குறைந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் ஸ்ரீநந்தாவை கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த ஸ்ரீநந்தா திடீரென பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், ஸ்ரீநந்தா தொடர்ந்து உடல் எடையை குறைக்க வேண்டும் என எண்ணி நீர் ஆகாரங்களை மட்டும் சாப்பிட்டு டயட் கண்ட்ரோல் என்ற பெயரில் பட்டினி கிடந்ததால் குடல் சுருங்கியதாகவும் அதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர். கவர்ச்சிகரமாக கண்டென்ட்களை பேசி அதிக வியூஸ்களை பெற்றால் பணம் கிடைக்கும் என்ற மனப்பான்மையில் யூடியூபில் வீடியோக்களை பதிவிடும் இது போன்ற ஒரு சிலரின் தவறான நடவடிக்கை அப்பாவி இளம்பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணமாக மாறி உள்ளது. நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் உள்ள கொழுப்புகள், புரதம் மற்றும் சர்க்கரை மூலக்கூறுகளான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்களை சமநிலையில் வைத்துக் கொள்வதே சிறந்த டயட் என பொது மருத்துவர் வினோத் பிரேம் தெரிவித்துள்ளார். டயட்னா என்னன்னா ஃபேட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் 3 இருக்கு இல்லைங்களா, எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு 2500 கேலரிஸ் வர்ற மாதிரி இருக்கணும். அதை நம்ம பேலன்ஸ்டா எடுத்துக்கணும். அது பேரு தான் டயட். கார்போஹைட்ரேட் மட்டுமே எடுக்கிறதும் தப்பு, ஃபேட்ஸே இல்லாம இருக்கிறதும் தப்பு, இல்ல சாலிட்ஸே இல்லாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருக்கின்றதும் தப்பு, எக்ஸ்ட்ரீம் இது தப்பு. எல்லாமே உணவுப் பொருட்கள்ல இந்த தாது பொருட்கள் எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஃபேட் இவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ, புரோட்டீன் இவ்வளோன்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டா இருக்கிறது தான் ஒரு சரியான டயட்.